إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يؤك شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الراحمون يرحمهم الرحمن ارحموا أهل الأرض يرحمكم من في السماء. رواه أبو داود. صدق நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றும் உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படும் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்தமர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய அருளினால் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் தன்னகத்தே பல்வேறு இலக்குகளை கொண்டு அமைந்திருக்கின்றது. முதலாவது மனமாற்றம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாலும் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தக்வா என்கின்ற அந்த உணர்வை விதைப்பது அதனுடைய முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் ஆன்மீக பரிபக்குவ நிலையை ஏற்படுத்துவது அதனுடைய இரண்டாவது நோக்கம். மூன்றாவது அன்றாட வாழ்க்கையை ஒழுங்கமைத்து சிக்கனமான எளிமையான வாழ்க்கை முறையை கற்றுத்தருவது அதனுடைய ஒரு நோக்கம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வறுமை ஒழிப்பு என்பது இந்த ரமலானுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்று. வறுமை ஒழிப்பு, சதகாவை, ஜகாத்தை, இன்னொரென்ன தான தர்மங்களை தூண்டுவதனூடாக இந்த ரமலானினூடாக ஒரு வறுமை ஒழிப்பு சாத்தியப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. எனவேதான் பகல் வேளைகளிலே பசியோடும் தாகத்தோடும் நாங்கள் இருப்பதனூடாக இப்படி பசியோடும் தாகத்தோடும் இருக்கின்ற மனிதர்களினுடைய உணர்வுகளை புரியச் செய்வதனூடாக நான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்னாலான பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை எங்களுக்குள் ஊட்டுவதற்காகத்தான் ஒரு நீண்ட நேரம் பசியோடு தாகத்தோடு எங்களை இருக்குமாறு அல்லாஹ் பணித்திருக்கின்றான். இந்த நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சையும் அநியாயமான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அந்த மனிதன் தன்னுடைய உணவையும் பானத்தையும் விட்டுவிட்டதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தேவை என்ன? நாம் பசித்திருப்பதா? இல்லை. நாம் தாகித்திருப்பதா? இல்லை.
அதனூடாக எதிர்பார்க்கின்ற மனமாற்றம் ஏற்படப்படும். அந்த மனமாற்றம் ஏழை எளியவர்கள் மீதான கரிசனை, அடுத்த சமூகத்தின் நலிவடைந்தவர்கள் மீதான அக்கறை ஒரு மனிதனுக்குள் இந்த நோன்பு உருவாக்கவில்லையா? அவன் வளமை போல சாப்பிட்டு குடித்துக் கொண்டிருக்கலாம். அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சதகாவின் பக்கம் நம்முடைய கவனங்களை நாம் குவிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே அதிக சதகா செய்பவர்களாக நாங்கள் அவர்களை கண்டோம். எத்தனையோ செல்வந்தர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இங்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் கண்டதிலேயே கூட சதகா செய்பவராக நாங்கள் நபிகளாரை தான் கண்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கண்டோம். இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியிலே 4997வது ஹதீஸ், அதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸினுடைய தொடராக வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பொதுவாக நபி அவர்கள் சதகா செய்வதில் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அஜுவதும் மினர் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்று எப்படி வேகமாக வீசுமோ அதைவிடவும் அதிகமாக வேகமாக சதகா செய்பவர்களாக நாங்கள் நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்போம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். வீசுகின்ற காற்றுக்கு உவமைக்கப்பட்டார். எப்படி காற்று வேகமாக வீசுமோ, எப்படி காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்குமோ, அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதகா இந்த ரமலான் வந்து விட்டால் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே சதகா செய்வார்கள், ரமலான் வந்து விட்டால் அவர்களுடைய சதகாவினுடைய வீரியம் வேகம் அதிகரித்து விடும் என்பதை சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சதகா வேலை திட்டம் மிகச் சரியாக இந்த ரமலானிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பல வழிமுறைகளுக்கூடாக இந்த தான தர்ம வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியும். அதிலே முதலாவது தான் இந்த ரமலானுடைய காலங்களிலே செய்கின்ற ஒரு சதகா, ஜகாத்துல் ஃபித்ர். ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்ப தலைவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலையையும் கணக்கிட்டு, நம்முடைய நாட்டு கணக்கின்படி சுமார் 2.5 கிலோகிராம் 2.5 கிலோகிராம் தானியத்தை தான தர்மமாக கொடுப்பது. இது பெரும்பாலும் பிறை கண்டதற்கு பிறகு, பிறநாளுடைய பிறை கண்டதற்கு பிறகு கொடுப்பதுதான் மிகவும் ஏற்றமானது. அதனை முந்தியும் தேவை கருதி வழங்கலாம் என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் பத்துவா கொடுத்திருக்கிறார். அதுதான் நாங்கள் ஃபித்ராவுடைய அரிசி என்று வீடுகளிலே கொடுத்து கொண்டிருப்போம். அது ஒரு சதகா வேலை திட்டம். உணவாக தேவையுடையவர்களுக்கு நாங்கள் அதனை அளித்து விடுவது. அதே போன்று இந்த ரமலானிலே பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக பல குடும்பங்கள் இஃப்தார் செய்து கொள்ள வசதி இல்லாமல், சகர் நேர உணவுகளை தயாரித்துக் கொள்ள வசதி இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு உணவு வேலை திட்டங்களை நாங்கள் சமூகமாக சேர்ந்து முன்னெடுக்கலாம், பள்ளி வாயில்களாக முன்னெடுக்கலாம். முடியுமாக இருந்தால் ஒரு 5-6 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு 20-25 குடும்பங்களுக்கு சகர் ஏற்பாடுகளை, ஏழை குடும்பங்களுக்கு தேவையுடையவர்களுக்கு, ஆடம்பர இஃப்தார்களை நடத்துவதை விட, ஆடம்பர சகர் ஏற்பாடுகளை செய்வதை விட தேவையுடைய சமூகத்திலே நலிவடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் தேடி சென்று இப்படியான உதவிகளை செய்வதனூடாக இந்த ரமலானிலே அதிகமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று ஆடை வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியும். பெருநாளைக்கு புத்தாடைகளை அணிந்து கொள்வதற்கு இப்போதே நமது ஊர்களிலே அதிகமான இடங்களிலே இன்று உடுப்பு எடுக்கின்ற வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. அதே நேரம் சாதாரணமாக கூலி தொழில்களை செய்து பிழைக்கின்ற பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் இன்று தலையிலே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகமான பொருளாதார நெருக்கடிக்குள் அன்றாட உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கே கஷ்டமான நிலையில் எப்படி 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு நான் ஆடைகளை கொள்வனவு செய்வது என்று கடுமையான கவலையோடு இருப்பார்கள். பெருநாளை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் 30 நாள் கொண்ட இந்த ரமலானிய பயிற்சி. எனவே முடிந்தால் ஒவ்வொரு சகோதரரும் ஒரு குடும்பத்தின் ஆடை தேவையை என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்றால், எனக்கு அருகிலே இருக்கின்ற எனது குடும்பத்தில் இருக்கின்ற எனக்கு தெரிந்த ஒரு ஏழை குடும்பத்தின் பெருநாளுடைய ஆடை தேவையை சதகாவினூடாக என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியுமாக இருந்தால் பெரியதொரு நன்மையை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும்.
நிறுவனமாக இந்த வேலை திட்டங்களை நாம் முன்னெடுக்கின்றோம். பாவித்த நல்ல நிலையில் உள்ள ஆடைகளை அவர்களிடமிருந்து நாங்கள் சேகரித்து தேவையுடைய ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டம் இன்ஷா அல்லாஹ் இங்கு இந்த அல்மனார் வளாகத்திலே 20வது நோன்பிலே நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கின்றோம். உங்களுடைய வீடுகளிலே அப்படியான ஆடைகள் இருந்தால் அல்லது புத்தாடைகளை எடுத்து தர முடியுமா இருந்தால், தேவையுடைய சிறுவர்களுக்கு தேவையான உள்ளாடைகளை உங்களுக்கு கொள்வனவு செய்து தர முடியுமா இருந்தால், தேவையுடைய 100 அல்லது 200 குடும்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களுக்கு அதனை விநியோகிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முடியுமா இருந்தால் இங்கே கொண்டு வந்து ஒப்படையுங்கள். நல்ல ஆடைகளை மாத்திரம், அது பாவித்த நல்ல ஆடைகளாகவும் இருக்கலாம் அல்லது புத்தாடைகளாகவும் இருக்கலாம். அப்படியான வேலை திட்டங்களை ஒரு சமூகமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாம் எல்லோருமாக சேர்ந்து அப்படியான சதக்கா வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்க வேண்டும். நாம் கொடுக்கின்ற சதக்கா நல்லதாக இருக்க வேண்டும். சதக்காவை பெறுபவர் கடிந்து கொள்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. சூரா ஆல இம்ரான் சொல்கிறது, நீங்கள் விரும்புவதை செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் விரும்புவதை செலவழிக்க வேண்டும். நமக்கு விருப்பமானதில் இருந்து கொடுக்க வேண்டும். நாம் எப்படி சாப்பிட விரும்புவோமோ அப்படி அடுத்தவருக்கும் உணவளிக்க வேண்டும். நாம் எப்படி ஆடை அணிய விரும்புவோமோ அப்படி அடுத்தவருக்கும் ஆடைகளை தர்மம் கொடுக்க வேண்டும். அதுதான் தர்மங்களில் சிறந்த தர்மம். குர்ஆனிலே சூரா பக்ராவினுடைய 267வது வசனம் ஏன் இறங்கியது என்பதற்கு பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மாஜாவிலே வருகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு, செலவழியுங்கள், மின் தய்யிபாத்தி, நல்லதிலிருந்து செலவு செய்யுங்கள். சதகா நல்லதிலிருந்து செலவு செய்யுங்கள். தய்யிபாத்துக்கு 2 விளக்கம் இருக்கிறது. ஒன்று, ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து சதகா செய்யக்கூடாது. ஹலாலாக உழைத்ததிலிருந்து தான் சதகா செய்ய வேண்டும், அதான் தய்யிபா. இன்னொன்று, சிறந்ததிலிருந்து சதகா செய்ய வேண்டும். நமக்கு தேவையில்லை, இதை இதற்கு மேல் பாவிக்க முடியாது, எனவே சதகா கொடுப்போம் என்ற மனோநிலையோடு சதகா செய்யக்கூடாது. இருப்பதிலிருந்து, பாவிப்பதிலிருந்து, தேவையானதிலிருந்து, உபயோகிப்பதிலிருந்து கொடுப்பதுதான் சிறந்த சதக்கா. இதற்கு ஒரு நல்ல சம்பவத்தை பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது தெரியுமா? மதீனாவிலே நாங்கள் ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு சஹாபாக்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் அறுவடை செய்வார்கள். இந்த பேரீச்சம்பழ அறுவடை நிகழக்கூடிய காலப்பகுதிகளிலே அதிகமான செங்குலைகள், சுபத்து பேரீச்சம்பழங்கள், அதி உயர்ந்த தரம் வாய்ந்த பேரீச்சம்பழங்களை நாங்கள் அறுவடை செய்துவிட்டு அப்படியே குலையாக அதனை தூக்கி கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே ஒரு கம்பை கட்டி அதிலே தொங்க விட்டு விடுவோம். அப்படி அறுவடை செய்து புதிதாக கிடைத்த அந்த குலை விற்பனை செய்தால் அழகான லாபம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் அதனை பள்ளி வாயிலுக்குள் கொண்டு வந்து பகிரங்கமாக பப்ளிக்காக அதனை ஒரு கம்பை கட்டி அதனை தொங்க விட்டு விடுவோம். இப்பொழுது ஏழையான அங்கே ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் ஓடி வந்து அந்த குலைகளிலிருந்து தங்களுடைய பசியை போக்கிக் கொள்வார்கள். அதனை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்வோம். அறுவடையிலே கிடைத்த ஆக தரமான குலையைத்தான் கொண்டு வந்து நாங்கள் சதக்காவுக்காக கொடுப்போம். ஆனால் எங்களிலே இருந்த ஒரு நபர், அவரிடத்திலே இருந்த ஒரு மட்டமான சாதாரணமான ஒரு குலையை கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டு விட்டார். அவர் தொடர்பாகத்தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் நல்லவற்றிலிருந்து சதக்கா செய்யுங்கள் என்று பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சதக்கா செய்ய வேண்டும், விருப்பமானவற்றிலிருந்து செலவு செய்ய வேண்டும், அதற்குத்தான் நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே சாதாரணமான எளிமையான ஆடைகளைத்தான் உடுப்பார்கள். பகட்டு ஆடம்பரம் அவர்களுடைய ஆடைகளில் இருந்ததில்லை. வெள்ளை ஆடைகளை விரும்பி உடுத்திருக்கிறார்கள், ஏனைய நிற ஆடைகளையும் அணிந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு தையல்காரி, அந்த சமூகத்திலே இருந்து ஒரு தையல்காரி சஹாபி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய மனிதர், இந்த சமூகத்தின் தலைவர், நீங்கள் இப்படி ஆடை அணிந்திருப்பதை நான் விரும்பவில்லை. எனவே உங்களுக்காக ஒரு அழகான ஆடையை நான் தைத்து கொண்டு வந்திருக்கிறேன், இதனை நீங்கள் அணிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சஹாபாக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜிது நபவியிலே கூடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கொடுக்கின்றார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அன்பளிப்பை வாங்கிக் கொள்கிறார்கள். வாங்கிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ரூமுக்குள்ளே சென்று அணிந்து விட்டு மீண்டும் பள்ளி வாயிலுக்குள் வந்து அமர்கிறார். அழகாகத்தான் இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆடை அணிந்து நாங்கள் கண்டதில்லையே, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த ஆடை, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த ஆடை என்று பேசிக் கொள்கிறார். இப்பொழுது அங்கே ஒரு ஏழை சஹாபி வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அழகான ஆடை ஒன்று அணிந்திருக்கிறீர்கள்,
எனக்கு அதை தர்மமாக தாருங்களேன் என்று கேட்கிறார். இப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த ஆடை கிடைக்கிறது. அதையும் அவர்கள் விரும்பி அணுகின்றார்கள். சஹாபாக்கள் அதனை ஆச்சரியமாக பார்க்கின்ற போது அவர் வந்து இதனை கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பண்பு இருக்கிறது, யாராவது எதையாவது கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், காத்திருங்கள், உங்களுக்கு இந்த ஆடை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். பிறகு அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். இப்பொழுது எல்லா சஹாபாக்களும் அந்த குறித்த சஹாபியை நோக்கி சென்று ஏச ஆரம்பித்து விடுகிறார்கள். என்ன வேலை பார்த்தீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு நல்ல ஆடை அணிந்தார், எவ்வளவு விருப்பமாக அதை அவர் அணிந்து கொண்டிருந்தார், அதை கேட்டு விட்டீர்களே, ரசூலுல்லாஹ் எப்படியும் உங்களுக்கு அதனை தருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்னர் அணிந்திருந்த அந்த சாதாரண ஆடையை அணிந்து கொண்டு அந்த ஏற்கனவே அந்த தைத்து கொடுக்கப்பட்ட அழகான ஆடையை மடித்து அந்த சஹாபிக்கு ஆடை தர்மத்தை கொடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார், ரசூலல்லாஹ், என்னுடைய தோழர்களே, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் இந்த பகட்டான ஆடையின் மீது ஆசை வைத்து நான் அதனை கேட்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே பட்ட அந்த ஆடை எனது கஃபன் ஆடையாக மௌத்தானத்துக்கு பிறகு இருக்க வேண்டும், அதற்காகத்தான் கேட்டேன் என்று தன்னுடைய நியாயத்தையும் சொல்கிறார். அப்பொழுது சஹாபாக்கள் அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த அன்பை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இதில் ரெண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று, சஹாபாக்கள் எப்போதும் கௌரவமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் அதனை கேட்டது கூட ஒரு நல்ல தேவைக்காகவே தவிர தன்னிடம் ஆடை இல்லை என்பதற்காக அல்ல. அது ஒரு விடயம். இரண்டாவது, கேட்டால் அதனை கொடுக்கின்ற பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உட்பட சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது என்ற வரலாற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெரும்பாலும் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் சதக்கா என்றால் அது சுன்னத்து தானே, ஜகாத்து தானே ஃபர்து, சதக்கா சுன்னத்து தானே, அது எல்லோரும் செய்யவில்லை தானே என்றுதான் பலர் நாம் நினைக்கிறோம். ஆனால் புகாரியிலே, முஸ்லிமிலே, நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, சதக்கா யார் செய்ய வேண்டும்? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா கடமையாக இருக்கிறது. இது உண்மையில் ஃபர்து என்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. முடியுமான வரைக்கும் சதக்கா செய்வது ஒரு மூமினுடைய பண்பு என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா செய்வது கடமையாக இருக்கிறது. அப்பொழுது நபி தோழர்கள் ஏழைகள் இருந்தார்கள், அவர்களுக்கு கவலையாக விட்டது. அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தர்மம் செய்வதற்கு எங்களிடம் எந்த பொருளும் இல்லை என்றால், அந்த அளவுக்கு வறுமையான நிலையில் நாங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், தர்மம் செய்வதற்காக நீ உழைப்பு, தர்மம் செய்வதற்காக உழைப்பதற்காக செல், தர்மம் செய்வதற்காக சதக்கா செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிலை செய், அதிலே வருகின்ற வருமானத்தை சதக்கா செய்ய வேண்டும். நாம் யாரும் அந்த நிலைமையில் இல்லை. இந்த தர்மம் கொடுக்க வேண்டுமா இருந்தால் உழைத்துத்தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் யாரும் இல்லை. எல்லோரிடமும் தாராளமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கேள்வியை கேட்டவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத சஹாபாக்கள். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? சதக்கா கொடுப்பதற்கு உன்னிடம் எதுவும் இல்லையா? ஒரு நாளை ஒதுக்கி சதக்கா செய்வதற்கென்று உழைப்புக்கு போ, அதிலே வருகின்ற வருமானத்தை எடுத்து சதக்கா செய்து விடு என்று சொல்கிறார். இப்பொழுது இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள், நோயாளியான சஹாபாக்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி உழைப்பதற்கும் சக்தி இல்லாத நிலையில் நாங்கள் சிலர் இருக்கிறோமே, உழைத்து கொடுப்பதற்கும் சக்தி இல்லாத நிலையில் இருக்கிறோமே, எங்களுக்கு சதக்கா கடமையா? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாராம், உங்களுக்கும் சதக்கா கடமை. நீங்கள் செல்வத்தால் சதக்கா செய்ய தேவையில்லை, சரீரத்தால் செய்ய வேண்டும். நன்மையை ஏவுங்கள், சதக்கா செய்பவர்களை தூண்டி விடுங்கள், சதக்காவின் பக்கம் அடுத்த மனிதர்களை ஏவி விடுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களால் இயலும் தானே, அதையாவது நீங்கள் செய்து இந்த சதக்காவின் பங்குதாரர்களாக ஆக வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அதற்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா? நீங்கள் நல்லதை செய்து கொண்டு தீயவற்றை தடுத்துக் கொண்டு வாழ்வது உங்களுக்கு சதக்காக அமையும். எனவே யாரும் இந்த சதக்காவினுடைய வட்டத்தில் இருந்து தப்ப முடியாது என்ற அர்த்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சம்பவத்தை அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இது பதிவாயிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சதக்கா என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு இந்த சதக்காவினுடைய விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் இரண்டு பேரை பார்த்து தான் பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதித்தது. அதில் ஒருவர் அறிவை அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த அறிவை பயன்படுத்தி கல்வி கற்றுக் கொடுப்பவர். அவரை பார்த்து பொறாமைப்படலாம். இவரை போல நமக்கு அறிவு இல்லையே, இவரை
போல நன்மைகளை சம்பாதித்துக் கொள்கிறாரு, அடுத்த மனிதர்களுக்கு நன்மைகளை சொல்லி சொல்லி இவர் நன்மைகளை கொள்ளையடிக்கிறாரு, இவரை போல நானும் இருந்திருக்கலாமே என்று அவரை பார்த்து பொறாமைப்படலாம். இரண்டாவது, ஒரு செல்வந்தர், வசதி வாய்ப்புள்ளவர், சதக்கா செய்கிறார், அவரை பார்த்து பொறாமைப்படலாம். இப்படி எனக்கும் செல்வம் இருந்தால் நானும் அதிகம் அதிகம் சதக்கா கொடுத்திருக்க முடியுமே என்று அவருடைய நியமத்தை பார்த்து பொறாமைப்படலாம். ரெண்டுக்கும் தான் பொறாமையிலே அனுமதி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அமல் தான் இந்த சதக்கா. நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய இலக்கு நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து உயர்தரமான சொர்க்கத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும், ரிதாவை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு இலகுவான வழி சதக்கா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வலவு பிஷிக்கி தம்ரா, பேரிச்சம் பழத்தினுடைய ஒரு கீற்று போதும் நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அப்ப கோடிக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே, ஆயிரக்கணக்கிலே சதக்கா செய்வருடைய நிலைமை என்ன? ஒரு பேரிச்சம்பழமே ஒரு சிறிய பழம், அதிலே இருக்கின்ற ஒரு கீற்று தர்மம் செய்தாலும் நரகத்திலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய பொருளாதார கொள்கை மிகவும் வித்தியாசமானது. வளமையான முதலாளித்துவ பொருளாதார கொள்கையிலே நாம் ஒருவருக்கு தர்மம் கொடுத்தால் அதில் எந்த கணக்கில் எழுத வேண்டும்? செலவு கணக்கில் எழுத வேண்டும். ஆனால் இஸ்லாமிய பொருளாதார கணக்கிலே அது வரவு கணக்கில் எழுதப்பட வேண்டும். சதக்கா கொடுப்பது நம்முடைய வருமானம், சதக்கா கொடுப்பது நம்முடைய வருமானம் என்று இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆன் நேரடியாக சொல்கிறது, எந்த பொருளை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அல்லாஹ்வுடைய பாதையிலே அதற்கு பகரமானதை அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்து விடுவான். அப்ப வருமானம், சதக்கா என்பது வருமானம், செலவு அல்ல. நம்முடைய பொக்கெட்டில் இருந்து போகிறது என்றால் அது போகவில்லை, பன்மடங்காகி மீண்டும் நமக்கு வருகிறது. மதலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவு செய்பவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, ஒரு வித்து, அந்த வித்தில் இருந்து 7 கதிர், அந்த 7 கதிரிலிருந்து மீண்டும் 100 விதை, 700 மடங்கு, ஒன்று 7 ஆகி 7 100 ஆகி மொத்தம் 700 மடங்கு, 700 மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். சதக்கா கொடுத்ததால் நான் வறுமைக்கு தள்ளப்பட்டேன் என்று உலகத்தில் யாரும் இருந்தது, உலக வரலாற்றில் அப்படி ஒரு மனிதரை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. நான் என்னுடைய தர்மங்களை எல்லாம் சதக்கா கொடுத்ததால் தான் ஏழ்மைக்கு தள்ளப்பட்டேன், வறுமைக்கு தள்ளப்பட்டேன் என்று சொன்ன எந்த ஒரு மனிதரையும் இந்த உலகம் விட்டு வைத்ததில்லை. அப்படி ஒரு வரலாறு கிடையாது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸ மாலுன் மின் சதக்கா, செல்வம் சதக்கா குறைவதால் குறைவடைவதில்லை, சதக்கா கொடுப்பதால் குறைவடைவதில்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களை, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவமையை சொன்னார்கள். எப்படி ஒரு ஒட்டக வியாபாரி, ஒட்டக மேய்ப்பாளன் தன்னுடைய குட்டி ஒட்டகத்தில் இருந்து அது பெரிதாகும் வரைக்கும் அதற்கு தீன் கொடுத்து தீன் கொடுத்து தீன் கொடுத்து எப்படி வளர்த்து அதனை பெரிய ஒட்டகமாக மாற்றி ஒரு பெரும் செல்வமாக மாற்றி விடுவானோ, அப்படி நீங்கள் செய்கின்ற சிறிய சதக்காவை அல்லாஹ் வளர்த்து 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 பெரிய நன்மையாக உங்களுக்கு மறுமையிலே மாற்றி தருவான். எப்படி? உதாரணம், பாலைவனத்திலே ஒட்டக ஓட்டிகளாக இருந்த அந்த அரபு சமுதாயத்துக்கு சொன்ன அப்பட்டமான ஒரு அழகான ஒரு உவமானம். எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒட்டகத்தை வளர்ப்பீர்களோ அப்படி அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற சிறிய தான தர்மங்களையும் வளர்த்து 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 நாளை மறுமையிலே பெரிய ஒட்டகத்தை நீங்கள் காண்பது போல உங்களுக்கு பெரும் நன்மை குவியலை தந்து விடுவான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தர்மம் குறைவு செய்யப்படுவதில்லை, செல்வத்தை குறைக்காது என்ற மனோநிலையோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே ஒரு உலஹியா அல்லது ஒரு குர்பானுடைய பிராணி அறுக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் பாரம் கொடுக்கிறார்கள், எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து ஏழைகள், எளியவர்கள், அயலவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து விட்டு இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். கேட்கிறார்கள், என்ன மிஞ்சி இருக்கு, என்ன நமக்கு மிஞ்சி இருக்கிறது, அறுத்த ஆட்டிலே என்ன மிஞ்சி இருக்கிறது? அவர்கள் ஒரு ஆட்டினுடைய தொடை பகுதியிலே இருந்து ஒரு கால் முள்ளு, அது மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது, அதனை காட்டி சொல்கிறார்கள், இது மாத்திரம்தான் நமக்கு எஞ்சி இருக்கிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த சிந்தனையை அப்படியே தலைகளாக மாற்றுகிறார்கள். சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நீ சொல்வது தவறு, இது மட்டும்தான் நமக்கு சேரவில்லை, இது நாளைக்கு நாங்கள் சாப்பிட்டா நாளை கழிவாக வெளிவந்து விடும், இது நமக்குரியதல்ல. எதையெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் தான் நமக்குரியது, எதையெல்லாம் தர்மம் செய்தோமோ அதுதான் நமக்குரியது, அது நாளைக்கு மீண்டும் நமக்கு வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிந்தனை அப்படியே மாற்றி விடுகிறார்கள். கொடுப்பதுதான் நமக்குரியது, இருப்பது நம்முடையதல்ல. எதை கொடுத்தோமோ அதுதான் நம்முடைய சொத்து,
எதை வைத்திருக்கிறோமோ, எதை பேங்கிலே சேமித்து வைத்திருக்கிறோமோ, எதை நம்முடைய சொத்துக்களாக வைத்திருக்கிறோமோ, அது இன்று நீங்கள் மரணித்தால் நாளை அது வாரிசுக்காரரின் சொத்து, உங்களுடைய சொத்து அல்ல. எதையெல்லாம் கொடுத்து முடித்து விட்டோமோ வாழுகின்ற போது அதெல்லாம் நம்முடைய சொத்து, நாளை நமக்காக வரும். இதுதான் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை. எனவே இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே சதக்காவின் வாயில்களை திறந்து வைக்க வேண்டும் சகோதரர்களே. மாத்திரமல்ல, ரமலான் தௌபாவினுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்ட அந்த பிரார்த்தனை, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் மக்ஃபிரத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவன் நாசமடையட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன துஆ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. அப்ப இந்த ரமலான் மாதத்தை அடைந்து மக்ஃபிரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். மக்ஃபிரத் என்பது பள்ளி வாயிலில் இருந்து சில வாசகங்களை சொல்லுவதால் கிடைத்து விடுவதல்ல. தௌபா என்பது ஒருவர் சொல்லித்தர மற்றவர் சொல்லி ஒப்புவிப்பதால் வருவதல்ல. தௌபாவுக்கு நிபந்தனை இருக்கிறது. அதிலே ஒரு சிறிய ஒரு விடயம்தான் சதக்கா. தௌபா, சதக்கா செய்ய தௌபா, அது நம்முடைய பாவங்களை அழித்துக் கொண்டு போகும். நான் சொல்லவில்லை, குர்ஆனும் ஹதீஸும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உனக்கு நன்மைகளின் வாயில்களை அறிவிக்கட்டுமா? இந்த நோன்பு இருக்கிறது, அது ஒரு கேடயம். அப்படியே சொன்னார்கள், இந்த நோன்பு ஒரு கேடயம், பாவத்தை விட்டு நம்மளை தவிர்த்து விடும். என்னத்துக்கு கேடயம் கொண்டு ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அம்புகள் வந்து பட்டு விடாமல், ஈட்டிகள் வந்து குத்தி விடாமல், வாள்களுடைய வெட்டுக்களை தவிர்த்துக் கொள்வதற்காக ஒரு கேடயத்தை ஒரு போர் வீரன் வைத்துக் கொள்வானே, அப்படித்தான் ஒரு முஃமினுடைய நோன்பு பாவங்களை விட்டும் அநியாயங்களை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்கின்ற ஒரு கேடயம் தான் அந்த நோன்பு. இரண்டாவது சொன்னார்கள், எப்படி நெருப்பு பற்றி கொண்டிருக்கின்ற போது தண்ணீரை ஊற்றிவிட்டால் அதனை அணைத்து விடுமோ, அது போலதான் நீங்கள் செய்கின்ற சதக்கா, நீங்கள் செய்து வைத்திருக்கின்ற பாவங்களை அப்படியே அணைத்து விடும். தௌபா. திருமிதியிலே, நசாயிலே, அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சதக்கா பாவங்களை அப்படி அழித்து விடுகின்ற ஒரு பெரும் தௌபா. அதன் பக்கம் நாங்கள் மீண்டும் ஒவ்வொரு சதக்கா நம்முடைய பாவங்களை அழித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் தௌபா, அதுவும் ஒரு தௌபா. அதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, இரண்டு விதமாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒரு ஆண், இன்னொன்று ஒரு பெண். இங்கே நான் சொல்லுகின்ற செய்தி ஒரு பெண், அதுவும் விபச்சார குற்றம் செய்த ஒரு பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் வைத்ததற்காக வேண்டி அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்ததாக புகாரியிலே இந்த செய்தி வருகிறது. விபச்சாரம் செய்த பெண், அதிகமான பாவங்களோடு வாழ்ந்த ஒரு பெண் ஒரு நாய்க்கு தண்ணீரை கொடுத்ததற்காக. இந்த நன்மை என்று சொன்னால் கவலையோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, வறுமையோடு வாழுகின்ற நம்முடைய முஸ்லிம் உறவுகளுக்கு, தேவையுடைய நபர்களுக்கு சதக்கா செய்கின்ற ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிப்பான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த சதக்கா மௌத்தானதுக்கு பிறகும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமல். நாம் தொழுகின்ற தொழுகை, சக்ராத் வந்து விட்டால் தொழுகை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஹஜ்ஜி செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது, நோன்பு நோக்க முடியாது, எதுவும் நன்மை தராது. ஆனால் சதக்கா அப்படி அல்ல. மௌத்தானதற்கு பிறகும் சதக்காவினுடைய நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா பிஸலாதின், மூன்று விடயங்களை தவிர. அதுல ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். தர்மங்களில் சிறந்தது நிரந்தரமான தர்மம். சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய நிரந்தரமான தர்மங்களை செய்துவிட்டு போனால் அது இன்று வரைக்கும் நமக்கு தர்மம் தான். மௌத்தாய் நாங்கள் அதிக காலம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருப்போம், ஆனால் நமக்கு சதக்காவினுடைய நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். வெளியில் நிற்கக்கூடிய சகோதரர்கள் மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, போய் அமரலாம். வெயிலிலே வெளியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலே தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நின்று கொண்டிருக்கிறவர்கள் மேலே போய் அமர்ந்து குத்துபாவை செய்யப்படுக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த சதக்காவை பொறுத்தவரையிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சதக்கா இன்றும் பேசப்படுகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்று மதீனாவில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது. ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது. அது எப்படி வந்தது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த பியர் ரூமா சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலப்பகுதியில் ஒரு பெரும் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் போது தண்ணீர் இல்லை. சாப்பாட்டுக்கு பஞ்சம் என்பது ஒரு பக்கம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கின்ற அளவுக்கு பட்டினி, பஞ்சம், கஷ்டமான காலம். இப்பொழுது ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத சகோதரர்
ஒரு கிணற்றை வைத்திருக்கிறார். அந்த கிணற்றிலே தண்ணீர் தாராளமாக இருக்கிறது. அவர் தண்ணீரை விலைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது மக்களுக்கு ஏற்கனவே பஞ்சம், காசு கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டும், கடுமையான கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுக்கிறார்கள். யார் பேர ரூமாவை வாங்கி சதக்கா செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்து விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன். நிறைய சஹாபாக்கள் முன்வரவே, ஏனென்று சொன்னால் எல்லோருடைய வீட்டிலும் பஞ்சம், அப்படி பஞ்சம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக துணிந்து ரூமாவிடம் போய் விலை பேசுகிறார்கள். அவன் சொன்னா, நான் முழுமையாக கிணற்றை விற்க மாட்டேன், அரைவாசியை விற்பேன். உங்களுக்கு அரைவாசி, எனக்கு அரைவாசி, பங்கை விற்கிறேன். ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்துங்கள், ஒரு நாள் நான் பயன்படுத்துவேன். நீங்களும் லாபம் அடையுங்கள், நானும் லாபம் அடையும். ரூமாவோட கற்பனை என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவும் ஒரு பிசினஸ் காரர். அப்ப அவரும் நம்மை போல இந்த தண்ணீரை வாங்கி விற்க போகிறார், அதற்காகத்தான் நம்மிடம் வந்திருக்கிறார் என்று சொல்லித்தான் இந்த பிசினஸை பேசுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, பாதியை விட்டுவிடு, ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் உனக்கு. இப்பொழுது கிணற்றை வாங்குகின்றார்கள். பெரிய விலை, தன்னுடைய சொத்துக்களிலே அரைவாசிக்கு கிட்டத்தட்ட பெரிய ஒரு தொகையை அவர் கொடுத்து தான் அந்த கிணற்றை வாங்குகிறார். அவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்கி அவர் அறிவித்து விடுகிறார், என்னுடைய நாளில் இலவசமாக எல்லோரும் தண்ணீர் குடிக்கலாம். இப்பொழுது ரூமாவிலே நாளிலே யாரும் தண்ணீர் எடுக்க போவதில்லை. ஏன்? அடுத்த நாள் இலவசமாக கிடைக்கும், ஏன் என்று காசு கொடுத்து வாங்க வேண்டும். இப்பொழுது ரூமா உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து கேட்கிறார், மீதியை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள், எனக்கு அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. மிக குறைந்த விலைக்கு அடுத்த பாதையை விட்டு விடுகிறார். அதையும் வாங்கியதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விட்டார். இப்பொழுது அந்த கிணற்றிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் கேட்கிறார், எனக்கு அந்த சொர்க்கம், உங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தினார்கள். அந்த கிணறு அப்படியே வக்ஃப் செய்யப்பட்டு அதிலே தோட்டங்கள் அமைக்கப்பட்டு இன்று வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பேரிலே அது தர்மமாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி கிடைக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இதுதான் சதக்கத்துன் ஜாரியா. அதில் இத்தனை லட்சம் பேர் தண்ணீர் குடித்திருப்பார்கள், அத்தனை மனிதர்களுடைய நன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும். எனவே சதக்கா ஜாரியாக்களை பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத நிலையிலே அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். இது எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். ஆனால் அர்ஷுடைய நிழலுக்கு மேலதிகமாக ஒரு நிழல் மறுமையிலே இருக்கிறது. அது நம்மில் பலருக்கு தெரியாது. அது என்ன நிழல்? சதக்காவுடைய நிழல். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் 7 சாராருக்கு கிடைக்கும். அதிலே ஒருவராக வலது கரத்தால் கொடுத்த தர்மத்தை இடது கரம் அறியாமல் கொடுத்த சதக்கா செய்தவரும் அந்த நிழலுக்குள் வருவார். மேலதிகமாக ஒரு நிழல் இருக்கிறது மறுமையிலே, அது சதக்காவுடைய நிழல். இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில் மக்கள் மத்தியிலே தீர்ப்பளிக்கப்படும் வரை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தர்மத்தின் நிழலில் இருப்பான். நாம செஞ்ச சதக்கா நமக்கு அந்த மறுமையிலே நிழல் கொடுத்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி? மறுமையிலே சதக்காவுக்கு ஒரு நிழல் இருக்கிறது. அது நமக்கு அந்த எத்தனை வருஷங்கள் மறுமையிலே அந்த வெயிலுக்குள் நிற்க வேண்டும், எத்தனை யுகங்கள் அங்கே காத்திருக்க வேண்டும், அவ்வளவு காலம் நமக்கு நிழல் தரக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த சதக்கா. சதக்காவின் பக்கம் நம்முடைய பார்வைகளை நாம் திருப்ப வேண்டும். சகோதரர்களே, அஷ்அரி கோத்திரத்தை பற்றி நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? நான் அவர்களில் ஒருவனாக இருக்கிறேன், அவர்கள் எங்களில் ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அஷ்அரி கோத்திரம் அந்த சமூகத்திலே கொஞ்சம் தரம் தாழ்ந்த கோத்திரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரம் குறைஷி கோத்திரம், மிகவுமே மக்காவிலே தரம் உயர்ந்த ஒரு கோத்திரம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அஷ்அரி கோத்திரத்தில் இருப்பதற்கு நான் விரும்புகிறேன், அவர்களில் ஒருவராக நான் இருக்கிறேன், என்னில் ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படி என்ன காரியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், அந்த அஷ்அரி கோத்திரத்திலே வறுமை ஏற்படுவதில்லை, வறுமை ஏற்பட அவர்கள் அனுமதிப்பதில்லை. யாருக்காவது தேவையா, பகிரங்கமாக அந்த தேவையை அறிவித்து விட்டு எங்களிடம் இருப்பதை அவர்கள் போடுவார்கள், ஒரு விரிப்பை விரிப்பார்கள், அதிலே உள்ளதை கொண்டு வந்து போடுவார்கள். அந்த தேவையுடைய மனிதரின் தேவையை அன்றை அவர்கள் முடித்து விடுவார்கள். அவர்கள் வறுமையை உருவாக்குவதில்லை. அதனால் நான் அவர்களில் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன், அவர்கள் எங்களில் ஒருவராக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முன்மாதிரியை நபி அவர்கள் எப்படி பாராட்டுகிறார்கள்? முலர் கோத்திரத்தை சேர்ந்த சிலர் வருகிறார்கள், மெலிந்த உடல், அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளிலே 1000 ஓட்டைகள், உடசல்கள், வாளையும் தொங்க போட்டுக் கொண்டு ஒரு நாடோடி சமூகமாக முலர் கோத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதியா செய்யுமாறு கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த அளவுக்கு எதுவும் இருக்கவில்லை. பிலாலே பாங்கை சொல்லுங்கள். உடனடியாக பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்க சொல்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. எல்லா சஹாபாக்களையும் அழைத்து, இப்படி ஒரு தேவையோடு ஒரு சமூகம் வந்திருக்கிறது, வெறுங்கையோடு அவர்களை அனுப்ப நான் விரும்பவில்லை, உங்களிடம் இருப்பவற்றை கொண்டு வாருங்கள். அதுவும் ஒரு பஞ்ச காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. கொடுத்தால் நமக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம். ஏனால் பஞ்சகாலம், சாதாரண காலம் என்றால் நாளை உழைத்து விடலாம். இப்பொழுது பஞ்சகாலம், பாலைவனத்திலே பஞ்சகாலம் வந்தால் சேமித்த உணவு மாத்திரம்தான் இருக்கும், புதிதாக உற்பத்தி செய்ய முடியாது. எனவே கடுமையான கவலை, யாரும் எழும்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கவலை. நான் சொல்லி இவ்வளவு பேருக்கும் நான் இவ்வளவு பயான் செய்து தொழுவித்து சொல்லியும் கூட யாரும் எழுந்து சென்று சதக்காவை கொண்டு வரவில்லை என்ற கவலையோடு இருந்த போது அங்கிருந்த ஒரு மனிதர் இருந்தார். வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு போய் வீட்டில் என்ன எல்லாம் இருந்தோ அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பங்கு. இதனை பார்த்த உடனே அவரை விட வசதியான பலர் அந்த சமூகத்துக்குள்ள அந்த கூட்டத்திலே இருந்தார். அவர்களுக்கெல்லாம் வெக்கமாக போய்விட்டு, இவர் இவ்வளவு தொகையை கொண்டு வந்து விட்டார், நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உடனடியாக எல்லோரும் ஓடுகிறார்கள். தமது வீடுகளுக்கு சென்று தங்களால் முடிந்த பங்குகளை எடுத்துக்கொண்டு வந்து குமிக்கிறார்கள். அந்த வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை எழுதுகின்ற போது சொல்கிறார்கள், அந்த முதற் கோத்திரம் தங்களால் சுமக்க முடியாத அளவு சுமைகளோடு அங்கிருந்து திரும்பி சென்றார். வரும்போது எப்படி வந்தார்கள்? எதுவுமே இல்லாத நிலையில் வந்தார்கள். போகும்போது எப்படி போனார்கள்? தங்களால் சுமக்க முடியாத அளவுக்கு சுமைகளோடு அங்கிருந்து சென்றார். அவ்வளவு சதக்கா செய்தி. இதிலே இந்த ஹதீஸிலே சிறப்பு என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நபி அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சொன்னார்கள், அந்த முதலாவது மனிதர் இருக்கிறாரு, இந்த சதக்காவை ஆரம்பித்து வைத்த மனிதர் இருக்கிறாரு, அந்த மொத்த சொத்தையும் சதக்கா செய்த நன்மை அவருக்கு போய்விட்டது என்று சொன்னார். அவர் கொடுத்தது இவ்வளவுதான். அந்த பெரும் கும்பலிலே, பெரும் குவியலிலே அவர் கொடுத்த சதக்கா இவ்வளவுதான். ஆனால் முதலாவது கொடுத்தார் அல்லவா, அதனை ஆரம்பித்து வைத்தார் அல்லவா, அதனை தூண்டி விட்டார் அல்லவா, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரையிலே சொன்ன வாசகம் அதுதான். இந்த மொத்த சதக்காவும் அவருக்கு நன்மையாக போகும் என்று சொன்னார். ஏனென்றால் ஒரு நல்ல சுன்னாவை, ஒரு நல்ல வழிமுறையை யார் ஆரம்பித்து வைக்கிறாரோ அவருக்கு அதனுடைய முழுமையான நன்மை போகும் என்று சொன்னார். எனவே நாம் சதக்கா கொடுப்பது உண்டு, சதக்கா வேலை திட்டங்களை முன்னெடுப்பது உண்டு, சதக்காவை தூண்டுவது இன்னொன்று. இது எல்லாமே இஸ்லாத்திலே தூண்டப்பட்ட விஷயங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை ஒரு தராசிலே வைத்தால் அதுதான் கணக்கு மற்றவர்களுடைய ஈமானை விட என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் ஏன் சிறப்பிக்கப்பட்டார்கள்? சமூக உணர்வு, சமூக உணர்வு அவரிடத்திலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஒரு சபையிலே, யார் இன்னைக்கு நோன்பு? அன யா ரசூலல்லாஹ், நான். யார் இன்னைக்கு ஒரு ஏழைக்கு சதக்கா செய்தவர்? அன யா ரசூலல்லாஹ், நான். யா ரசூல். யார் இன்னைக்கு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர்? அன யா ரசூலல்லாஹ். யார் இன்றைக்கு ஒரு நோயாளியை தரிசித்தவர்? அன யா ரசூலல்லாஹ். எல்லாவற்றுக்கும் கை வைத்தினார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய அன்றாட ஷெட்யூலிலே இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அவருடைய டெய்லி டைம் டேபிளிலே இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கு எந்த நோயாளியை தரிசிக்க வேண்டும், இன்னைக்கு எந்த ஜனாசாவை பின்தொடர வேண்டும், இந்த எந்த வீட்டுக்கு சதக்கா செய்ய வேண்டும், இது அவருடைய டெய்லி ஷெட்யூல். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சந்தர்ப்பத்திலே அன யா ரசூலல்லாஹ் என்ற கையை உயர்த்தி காட்டினார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? இந்த பண்பெல்லாம் யாரிடத்திலே ஒன்று கூடி இருக்கிறதோ அவர் சொர்க்கவாசிங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கவாசி. ஏன்? அந்த சமூக உணர்வு. சமூகத்திலே ஒரு நோயாளி கஷ்டப்படக்கூடாது, ஒரு ஜனாசா அழகான முறையிலே சமூக உணர்வோடு அடக்கப்பட வேண்டும், சமூகத்திலே வறுமையானவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற இந்த சமூக உணர்வு சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஏவுகொண்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் உடனடியாக பஜாருக்கு போய் வியாபாரம் செய்வோம், அந்த தொகையை அப்படியே தர்மம் செய்து விட்டு தான் நாங்கள் வீடு திரும்புவோம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் சதக்காவை பத்தி பேசுவாங்களோ, பேசினோன்னு கேட்டு போட்டு இந்த காதால விட்டு விட்டு போறல்ல, நாங்க சதக்காவை பற்றி பேசின உடனடியாக பஜாருக்கு போய் உழைப்போம், உழைத்த பணத்தை சதக்கா செய்து விட்டு தான் வீட்டுக்கு போவோம். அபூ மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய பழக்கமாக இருந்தது, சதக்காவை பத்தி சொன்னா உடனே சதக்கா செய்து விட்டு தான். பெண்களுக்கு பிறநாளுடைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக போய் பயான் செய்கிறார்கள். சொன்னார்கள் சதக்காவை பத்தி, பெண்கள் நரகத்தில் அதிகமா போயிடுவாங்க, நான் அஞ்சுகிறேன், எனவே சதக்காவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க பெண்கள் என்று சொன்ன போது அந்த காலத்திலே குடும்ப நிர்வாகம் ஆண்களிடம் தான் இருந்தது. தொழிலுக்கு போறவர்கள், உழைப்பவர்களாக ஆண்கள் தான் இருந்தார். எனவே பெண்களிடத்திலே காசு பணம் எதுவும் இருக்கவில்லை.
கழுத்திலும் காதிலும் கையிலும் மோதிரங்களும் மாலைகளும் மின்னிகளும் கிடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவை பற்றி பேசிய பிறகு நாங்கள் வெறும் ஆக்களாக திரும்பி போவதா? கலட்டி அத்தனை நகைகளையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போட்டிருந்த மேலாடையை கலட்டி கீழே விரித்தார்கள். அது முழுக்க நகைகள் சேர்ந்தன. அதனை எடுத்துக்கொண்டு சதக்காவுக்காக நாங்கள் செலவழித்தோம் என்ற அந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. சஹாபாக்கள் சதக்கா எதை கொடுக்கிறேன்னு யோசிக்கிறத, இருக்கிறத கொடுப்பாங்க, இருப்பதை அப்படியே கொடுத்தார்கள். பெண்கள் காசு பணம் கையில் இல்லை, ஆனா நமக்கு சொந்தமான நகை இருக்கிறது, கொடுப்போமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவை பற்றி சொல்லி நாம கொடுக்காம போவதா? சதக்காவினுடைய பயான்கள் நபி அவர்கள் செய்தால் இப்படித்தான் அதனுடைய மாற்றம் இருந்தது சகோதரர்களே. அதனால் தான் அந்த சமூகம் வறுமை ஒழிப்பை சாதித்து காட்டிய ஒரு சமூகமாக மாறியது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. கேள்விப்படுகிறார்கள். சூரா ஆல இம்ரானுடைய 92வது வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க விரும்புற செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காத வரைக்கும் உங்களுக்கு நன்மையே இல்லையே. இதுதான் குர்ஆன் சொல்லிச்சு. நீங்க விரும்புற செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்யாத வரைக்கும் உங்களுக்கு நன்மையே இல்லை. இது ஜகாத்தை பத்தி பேசுறது, இதெல்லாம் சதக்கா பத்தி பேசின வசனம். அபூ தல்ஹா பூரா ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான செல்வம் என்ற பைருஹா தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில தந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில தந்துட்டேன், தரையான்லாம் கேட்கணும், தந்துட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில அந்த பைருஹாவை தந்துட்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட குடும்பத்துல நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க அதை சதக்காவா கொடுங்க என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய சாட்சாவினுடைய பிள்ளைகள் அனாதைகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு அந்த சதக்காவை பகிர்ந்தளித்ததாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள். அபூதாவுதிலே, புகாரியிலே, முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக முக்கியமாக இந்த உணவு வேலை திட்டத்தை நபி அவர்கள் கடுமையாக தூண்டினார். நீங்க சமைத்தால் இறைச்சியைத்தான் கொடுக்க முடியாதா? கொஞ்சம் ஆணத்தையாவது கூட வையுங்கள், குழம்பை கூட வையுங்கள், அதையாவது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உணவு கொடுக்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு பெண் தன் கணவன் தன் குடும்பத்துக்கு தான் கறி வாங்கி கொடுத்திருப்பான், ஆனாலும் அவர் மிச்சம் பிடித்து அதுல கொஞ்சத்தை வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் சிக்கனமாக உணவை கொடுத்து விட்டு அந்த மிகுதியை சதக்கா செய்தால் அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் சதக்காவினுடைய நன்மை சேருகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் அவரோட சொத்து சேமிச்சது பொம்பளை, கொண்டு வந்தது ஆம்பளை, ரெண்டு பேருக்கும் அந்த நன்மையில பங்கு இருக்குன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நன்மையான காரியங்கள் ஆக உயர்ந்தது எது என்று எனக்கு சொல்லி தாருங்க, எது ஆக நன்மையான காரியம்? சொன்னாங்க, பசிக்கிறவனுக்கு உணவு கொடு, இதுதான் ஆக நன்மையான காரியம். இரண்டாவது, தெரிந்தவனுக்கும் தெரியாதவனுக்கும் சலாத்தை பரப்பு என்று சொன்னார். ஏழையினுடைய சிரிப்பிலே அல்லாஹ்வுடைய அருளை காணலாம் சகோதரர்களே. ஒரு குடும்பத்தின் பட்டினியை தீர்த்து வைத்தால், ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை நீக்கிவிட்டால் அது அல்லாஹ்வுக்கு நேரடியாக செய்கின்ற கைங்கரியம். நாளை மறுமையிலே அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், நான் பசித்திருந்த போது எனக்கு நீ உணவளிக்கவில்லை, நான் தாகித்திருந்த போது எனக்கு நீ நீர் புகட்டவில்லை என்று கேட்கின்ற போது அந்த சதக்கா செய்த மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அல்லாஹ்வுக்கு உணவளித்த சந்தோஷத்தில் இருப்போம். அல்லாஹ்வுக்கு உணவு தேவையில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுக்கின்ற அந்த உணவு அல்லாஹ்வுக்கு கொடுத்ததற்கு சமன் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது. மாத்திரமல்ல, உணவளிக்காமல் இருப்பது நரக தண்டனையை கொண்டு வரும் என்பது குர்ஆன் சொல்லுது. மா சலகக்கும் ஃபீ ஸக்கர், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கின்ற கேள்வி, உங்களை நரகத்தில் கொண்டது தள்ளிச்சே, அது என்ன காரணம்? பெரும் பெரும் பாவங்களை செஞ்சு கொண்டிருந்தீங்களா? ஏன் நீங்க இன்னைக்கு இந்த சக்கர நரகத்துல வந்து விழுந்தீங்க? மூணு காரணம் தான் சொல்றாங்க. முதலாவது சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகையை ஒழுங்கா தொழுவர்களாக இருக்கிறது, பேணுதலாக தொழுகையை தொழல, அதுதான் இந்த சக்கருக்கு வந்ததுக்கு முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கல். உணவளிக்கிறது ஜகாத் இல்லை, அது வேறு. இது எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை. பசியோடு இருப்பவருக்கு உணவளிப்பது எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை, அது செல்வந்தர்களுடைய கடமை அல்ல. நான் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்காதன் விளைவு என்ன? சக்கர் என்ற நரகத்துக்குள் வந்து விழுந்திருக்கின்றேன். மூன்றாவது, வகுன்னா நஹூதுமால் ஹாயிலி, தேவையில்லாத பொழுதுபோக்குகள்ல ஈடுபடுறது. இது மூன்று தான் சக்கர் என்ற நரகத்துக்கு போறதுக்கு காரணம். தொழுகையில பேணுதல் இல்லாம போறது, ஏழைகளுக்கு உணவளிக்காம போறது, வீணான பொழுதுபோக்குகள்ல ஈடுபடுறது. வகுன்னா நஹூதுமால் ஹாயிலி, தேவையில்லாத வேலை செஞ்சிட்டு இருந்தாக்களோட நானும் போய் இருந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்து அதனாலதான் இந்த நரகத்துக்குள் வந்தேன் என்று அந்த மனிதர் சொல்லுகின்ற அந்த சம்பவம் குர்ஆன் சொல்லுகின்ற சம்பவம். அது மாத்திரமல்ல, குர்ஆன் இன்னும் பல இடங்களில் பாவிக்கின்ற பாவனை என்ன தெரியுமா?
இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், மகத்தான அந்த அல்லாஹ்வை அவன் ஈமான் கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், அவன் ஏழைக்கு உணவளிப்பது, ஏழைக்கு உணவளிக்கவில்லை என்று சொல்லல இந்த வசனம், ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டக்கூட. அப்ப சிலருக்கு ஏழைக்கு உணவளிக்கிற வசதி இருந்தால் உணவளிக்க வேண்டும், வசதி இல்லை என்றால் அதனை தூண்டுகின்ற பணியாவது செய்யணும், இல்லாட்டி ஈமான் கோளாறு என்று குர்ஆன் சொல்கிறது. மரணித்தவர்களுடைய பெயர்களால் இன்றைக்கு சதகா வேலை திட்டங்களை செய்யலாம், அதற்கு இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் திடீர் நோயினால் மரணித்து விட்டார், அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்பு முடிந்திருந்தால் தர்மம் செய்யுமாறு என்னை ஏவி இருப்பார், எனக்கு சொல்லல அவர், இப்பொழுது நான் அவருக்காக தர்மம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், அவர் சார்பாக நீ தர்மம் செய், அந்த நன்மை உன்னுடைய தாய்க்கு போகும் என்று சொன்னார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே, முஅத்தாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த ரமலானிலே நமக்காக நாம் சதகா செய்கிற மாதிரி நம்முடைய தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர், உறவினர்கள் மரணித்திருக்கலாம், அவர்களுடைய பெயராலும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் சதகா செய்யலாம். இந்த ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பனு சாயிதா குலத்தைச் சேர்ந்த ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியே சென்றிருந்த போது அவருடைய தாயார் இறந்து விடுகிறார்கள். அவர்களும் இதே மாதிரி வந்து கேட்ட போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீ செய்கின்ற சதகா அவருக்கு பலன் அளிக்கும் என்று சொன்னார்கள். எனவே அதனையும் நாங்கள் செய்ய முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, சதகா என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். தர்மங்களை விரைவுபடுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயில் அசர் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இப்படி தொழுது கொண்டு இருக்கிறார்கள். பின்னால சலாம் கொடுத்ததுதான் தாமதம், கழுத்துகளை விலக்கி கொண்டு நபி அவர்கள் வெளியே போனார்கள். நாங்கள்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டோம், என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது? தொழுது முடித்தால் ஆறுதலாக திக்ர உராதுகளை ஓதி துஆலாம் கேட்டுவிட்டு தானே போவார்கள், இவ்வளவு வேகமாக போகிறார்களே, என்ன காரணம்? இன்றைக்கு நிறைய பேர் சும்மாவே அப்படித்தான் போறோம், தொழுது முடித்தால் முதலாவது சலாம் பள்ளிக்குள்ள, இரண்டாவது சலாம் வெளியே என்று சொல்லுகின்ற அளவுக்கு தொழுது முடித்தால் வேகமாக போகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படி செல்வதில்லை. இருந்து ஆறுதலாக அல்லாஹ்விடத்திலே தேவைகளை முறையிட்டு திக்ர் செய்து ஔராதுகளை ஓதித்தான் செல்வார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிற இடம். இதை விட்டு வேகமாக போவதை ஒரு மூமின் விரும்ப மாட்டான், கடமைக்கு செய்கிறவன் விரும்புவான். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டவன் ஆறுதலாக இருந்துதான் போவான். இன்னைக்கு நிறைய பேர் ஜும்மா தொழுகை முடிஞ்சா அடுத்த கணம் வெளியே, என்ன அவசரம்? ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவையை முன்வைக்க நாம நேரம் செலவழிக்காவிட்டால் நம்முடைய தேவையை நிறைவேற்ற அல்லாஹ் ஏன் நேரம் செலவழிக்க வேண்டும்? எனவே அன்புக்குரியவர்கள், இப்படி வேகமாக நபி அவர்கள் சென்ற போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், திருப்பி வாராங்க ரசூலுல்லாஹ். இப்பொழுது கேட்கிறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு வேகமாக வெளியே போனீங்க? சொன்னார்கள், தொழுது இருக்கிற நேரம் வீட்டை ஒரு சதகாவினுடைய பொருள் இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. தொழுவிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்தது. சலாம் கொடுத்த உடனே போய் மனைவி மாற்ற சொன்ன, நீங்க உடனடியாக இந்த தாங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மீண்டும் திரும்பி வந்தேன். ஏன் இவ்வளவு அவசரம்? தொழுவிட்டு போறதுக்கு இடையில மௌத்தா போயிட்டேன், மரணம் வந்து விட்டதென்றால் சதக்காவினுடைய பொருள் என்னுடைய வீட்டில் இருக்க நான் மௌத்தாவதை நான் விரும்பவில்லை, அதனால் தான் வேகமாக சென்று அந்த சதக்காவை நிறைவேற்றி விட்டு வந்தேன். சதக்காவை பிற்படுத்தக்கூடாது. இன்றைக்கு சதக்கா செய்யும் ஐடியா வருதா? இன்றைக்கே செய்யும். கடைசி 10 செய்வோம் என்று நினைச்சா கடைசி 10 உயிரோடு இருப்பதற்கு யார் நமக்கு உத்தரவாதம் தந்தது? செல்வம் இன்னும் பெருகட்டும், அதுக்கு பிறகு செய்வோம் என்று நினைத்தால் பெருகும் வரைக்கும் உயிரோடு இருப்போம் என்பதற்கு யார் உத்தரவாதம் தந்தது? இரண்டாவது, தர்மங்களை கணக்கிடக்கூடாது. ஆயிஷா நாயகி அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு கணக்கு பார்த்து கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், என்ன கணக்கு பார்க்கிறீர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன். சதக்காவை கணவனிடம் சொல்கிறார். வாயை மூடுங்கள் ஆயிஷா, சதக்காவை கணக்கு பார்க்காதீர்கள், சதக்காவை கணக்கு பார்க்காதீர்கள் சொன்னார். இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்ய, அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார்கள், சதக்காவை கணக்கு பார்த்தால் அல்லாஹ் அவனுடைய அருளையும் கணக்கு பார்க்க தொடங்கிடுவான், கணக்கு பார்க்காதீர்கள் என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, முடியுமான வரைக்கும் இந்த சதக்காவின் வாயில்களை திறந்து வைப்போம். சதக்காவின் ஊடாக இந்த ரமலானை அலங்கரிப்போம். எது இருக்கிறதோ அதனை கொடுத்து பழகுவோம். வல்ல அல்லாஹ் தஆலா சதக்காவின் ஊடாக நாளை மறுமையிலே, சதக்கா என்ற ஒரு வாயில் இருக்கிறது சொர்க்கத்துக்கு, அதன் ஊடாகவும் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله
ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வஇய்யாய வலம் இத்தகுவல்லாஹ் இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, சதக்காவினுடைய மகிமை, அதனுடைய விளைவு, அது எப்படி செய்யப்பட வேண்டும், அதுக்கான ஒழுங்குகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படியெல்லாம் சதக்கா செய்தார்கள் என்று விலாவாரியாக நாம் கலந்துரையாடினோம். நாங்களும் சதக்காவை பற்றி பேசிவிட்டு அப்படியே கலைந்து செல்கின்றவர்களாக இல்லாமல், இன்றிலிருந்து இந்த ரமலானிலே முடியுமான வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சதக்கா வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைப்போம். யாரோ ஒருவருக்கு நாங்கள் ஒரு சதக்கா வேலை திட்டத்தை ஆரம்பிப்போம். அதை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பன்மடங்காக்கி நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். இரண்டாவது ஒரு விடயம் தான் ஜகாத். அதனை மிக சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கின்றேன். ஜகாத்தில் கவனம் செலுத்த வேண்டியது செல்வந்தர்கள். யார் செல்வந்தர்கள்? நிசாபை அடைந்த சொத்து வைத்திருக்கின்ற எல்லோரும் செல்வந்தவர்கள். மாடி வீடு இருக்க வேண்டும், கார் பங்களா இருக்க வேண்டும், அப்போதுதான் ஜகாத் கொடுக்க வேண்டும் நினைத்தால் அது தவறானது. இன்றைய தங்கத்தின் விலை என்ன? அந்த தங்கத்தின் விலை 10.5 மடங்கு, 10.5 பவுன். ஒரு பவுனினுடைய விலை சாதாரணமாக இன்று 1,70,000 என்று சொன்னால் அதனுடைய 10.5 மடங்கு யாரிடம் இருக்கிறதோ அவரெல்லாம் ஜகாத் கொடுக்க தகுதியானவர். எனவே என்னிடம் பெரிய சொத்து இல்லை, வாகனம் இல்லை, தொழில் இல்லை, இதை எதுவும் சொல்ல முடியாது. கொரோனா காலத்திலே சிலர் சொன்ன நியாயம், ஜகாத் கொடுக்காததுக்கு சொன்னார்கள், வியாபாரம் இல்லை. பலர் பிழையாக நினைத்திருக்கிறோம். வியாபாரத்துக்கு கொடுப்பதல்ல ஜகாத், லாபத்துக்கு கொடுப்பதல்ல ஜகாத், முதலீட்டுக்கு கொடுப்பது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஜகாத், ப்ராஃபிட்டுக்கு அல்ல. சொத்து இருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அது நமக்கு வியாபாரம் நடக்காதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதே போன்று இன்று ஜகாத்திலே சிலர் நழுவி விட பார்க்கிறோம். சாதாரணமாக 40 ஆடுகளை வைத்திருக்கின்ற ஒரு ஏழை விவசாயி ஒரு ஆட்டை ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஏன்? ஹதீஸிலே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மாதாந்தம் 6 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம், ஏன் நிசாபை விட அதிகமாக சம்பளம் எடுக்கின்ற ஒரு வியாபாரி அல்லது ஒரு பெரும் தொழிலாளி, ஒரு பெரும் அதிகாரி, ஒரு வைத்தியர், ஒரு என்ஜினியர், ஒரு பைலட், ஒரு பெரும் அக்கவுண்டன்ட் ஜகாத்து கொடுக்க மாட்டார். கேட்டார், சொல்வார், நான் பிசினஸ் செய்யறேன், அன்றாட மாச தொழில் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஜகாத்தை கேலி கூத்து ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஜகாத் என்பது சரியாக கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஜகாத் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய காத்தாங்குடி சமூகத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு செல்வந்த நகரம் என்று பொதுவாக சொல்லப்படுவது அது மிக தவறான பதில். ஏனென்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் சுமார் 24% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்றார்கள். நமது காத்தாங்குடி பிரதேசமும் அதற்கு விதிவிலக்கல்ல. வறுமை கோட்டுக்கு உட்பட்ட நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்திலே வாழுகிறார்கள். ஒரு உத்தியோகபூர்வம் பெற்ற கணக்கெடுப்பின்படி 600க்கும் அதிகமான வீதியாக அலைந்து திரிகின்ற யாசகர்கள் நம்முடைய பிரதேசத்தில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்று அதிகரித்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, விவாகரத்துக்கள், போதைப் பொருள் பாவனை, பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள், விதவைகள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள், இதெல்லாம் மிக கடுமையான வறுமை நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கல்வி செலவுகள் ஒரு பக்கம் கடுமையாக அதிகரித்திருக்கிறது. ஒரு கொப்பியை வாங்குவதாக இருந்தால் இன்று சாதாரணமாக 400 ரூபாய் 500 ரூபாய் தேவைப்படுகிறது. பிள்ளைக்கு ஒரு டியூஷனுக்கு, ஸ்கூலுக்கு ஒரு கொப்பியை வாங்கி கொடுப்பதென்றால், ஒரு யூனிஃபார்மை தைக்க கொடுப்பதென்றால் 2000 ரூபாய் தையல் கூலி கொடுக்க வேண்டிய நிலை இன்று பேரண்ட்ஸுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே இப்படி அதிகரித்த ஒரு பொருளாதார சுமை இருந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் ஜகாத்தினுடைய வட்டத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். பகல் உணவுக்கு கூட வழி இல்லாமல் பிளேன் டீ ஊற்றி அதிலே பானை தொட்டு குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுகின்ற குடும்பங்கள் நம்முடைய பிரதேசத்தில் இருக்கிறது. ஒரு ஒழுங்கான மனசல கூட வசதி இல்லாமல் பொலித்தீன் பைகளில் தங்களுடைய இயற்கை தேவைகளை கழித்துக் கொள்கின்ற குடும்பம் நம்முடைய இந்த ஊரிலே இருக்கிறது. ஒரு சாதாரண மருந்து மாத்திரையை வாங்கிக் கொள்ள முடியாமல் நோயோடு மரணித்து போன ஒரு தாயினுடைய செய்தி அண்மையில் வந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி வறுமையினுடைய கொடூரமான நிலைமைகள் நாம் வாழுகின்ற இந்த ஊரிலேயே ஒரு பகல் உணவுக்காக ஆயிரக்கணக்கில் செலவழித்து நவீன ரக ரெஸ்டாரண்டிலே போய் சாப்பிடுகின்ற மனிதர்கள் வாழுகின்ற இதே ஊரிலே ஒரு பகல் வேளை சாப்பாடை பெற்றுக்கொள்ள முடியாமல் பிளேண்டியோடு பானோடு பகல் உணவை முடிக்கின்ற குடும்பங்களும் வாழுகின்றது என்றால், ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக கேக்குக்காக 7,000, 8,000, 10,000 செலவு செய்கின்ற இதே செல்வந்தர்கள் வாழுகின்ற இந்த ஊரிலே ஒரு மருந்தை வாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு உயிர் போகிறது என்றால் நாம் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், இந்த நோன்பு எதற்காக வந்திருக்கிறது? பசியை உணர்வதற்காக. இந்த நேரம் கடுமையாக எல்லோரும் பசியை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உடலெல்லாம் காய்ந்து தாகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே ஒவ்வொரு நாளும் ஒரு வேளையினுடைய நாள் கழியும் என்பதை
நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த வறுமையை, இந்த பசியை, இந்த தாகத்தை, இந்த வறுமையின் கொடூரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் மீது கடமையாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே ரமலான் வந்துவிட்டது என்பதற்காக ஆடம்பர இஃப்தார்களை செய்துவிட்டு, ஆடம்பரமான சகர ஏற்பாடுகளை செய்துவிட்டு, ஆடம்பரமான பெருநாள் கொள்வனவுகளை செய்துவிட்டு நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறோம் என்ற சந்தோஷம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் இல்லை. இந்த ரமலானிலே என்னால் எத்தனை ஏழை குடும்பங்களின் பொருளாதாரத்திலே பங்களிக்க முடிந்தது, இந்த ரமலானிலே என்னால் எத்தனை ஏழை குடும்பங்களின் வறுமையை ஒழிக்க முடிந்தது என்று சொல்லிவிட்டு இந்த பெருநாளை கொண்டாடி பார்ப்போம். அதுதான் இந்த ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றம் சகோதரர்களே. அதற்காகத்தான் இந்த நோன்பு. எனவே இந்த ரமலானை கேலிக்கூத்தாக ஆக்கிக் கொள்ளாமல் இந்த ரமலானின் ஊடாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லோருமாக சேர்ந்து முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு தான் ஜகாத். நம்முடைய ஊரிலே ஜகாத் தனியாக கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள், நிறுவனமயப்பட்டு கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். எது எப்படியோ நம்முடைய ஜகாத் சரியாக இந்த சமூகத்துக்கு போய் சேருவதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளி வாயில்களை பராமரிப்பவர்களுடைய பண்பாக குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். இதுதான் ஒரு பள்ளி வாயில் நிர்வாகிகளுடைய பண்பு. எனவே அன்புக்குரியவர்களே, ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு குர்ஆன் சுன்னாம் சொல்லுகின்ற தண்டனைகளை பாருங்கள். அந்த ஜகாத் கொடுக்காத செல்வம் வழுக்கை தலை பாம்பாக மாறினாலே மறுமையிலே அவரை தீண்டிக் கொண்டிருக்கும். புகாரிலே அந்த செய்தி வருகிறது. ஜகாத் வழங்காத அந்த செல்வம் நாளை மறுமையிலே அரிகண்டமாக அவருடைய கழுத்திலே மாட்டப்படும். அதனை கொண்டு மலக்குமார்கள் இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே அவர்களை வீசுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஜகாத் கொடுக்காத சமூகத்தை பஞ்சத்தை கொண்டு சோதிப்போம் என்று தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்கிறது. ஜகாத்தை முறையாக வழங்காத சமுதாயத்துக்கு அல்லாஹ் மழையை இறக்க மாட்டான் என்று இப்னு மாஜாவிலே பதிவு செய்கின்ற ஹதீஸ் சொல்கின்றது. தங்கத்தையும் வெள்ளியையும் உலோக நாணயங்களையும் சேமித்து வைத்துக் கொண்டு அதனை கொடுக்காதவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் அதனை உருக்கி நெற்றியிலும் விலாப்புறங்களிலும் சூடு போடுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஜகாத் கொடுக்காத வரைக்கும் நான் அவர்களோடு போராடுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போராட்டத்தை நடத்தி காட்டினார்கள். ஜகாத்தை மறுப்போர் மதம் மாறியவர்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கின்ற அளவுக்கு இந்த ஜகாத் இந்த சமூகத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஜகாத்தை சரியாக கொடுத்த இஸ்லாமிய சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஜகாத் சேகரிக்கப்பட்டது, வறுமை அதிகமாக இருந்தது, கொடுத்து முடிக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலம் வந்தபோது ஜகாத் சேமிக்கப்பட்டது, முடியுமான வரைக்கும் ஏழைகளுடைய தேவைகளை பூரணப்படுத்த முடியுமா இருந்தது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி வந்தபோது ஜகாத் சேகரிக்கப்பட்டது, தேவை குறைந்திருந்தது. ஏன்? சரியா ஜகாத்தை கொடுத்து வந்ததன் விளைவு தேவை குறைந்திருந்தது, ஜகாத் தொகை எஞ்சியது. ஒரு வருடத்துக்கு அதனை சேமித்து வைத்து பைத்துல் மாலிலே வைத்து செலவழிக்கின்ற வழிமுறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பித்தார்கள். கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அடுத்த ஜெனரேஷன் உருவாவதற்கு இடையிலே அந்த மாற்றம் வந்திருந்தது. கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலே ஜகாத்தினுடைய தொகையை எடுத்துக்கொண்டு நாங்கள் வீதிகளாக அலைந்தோம், அதனை வாங்குவதற்கு தகுதியான மனிதர்களை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே வறுமையை ஒழித்து காட்டிய ஒரே ஒரு சாதனை வரலாறு ஜகாத்துக்கு இருக்கிறது சகோதரர்களே. சரியாக ஜகாத் கொடுக்கப்படுகின்ற சமுதாயத்தில் வறுமை இருக்காது. ஏன்? அது அல்லாஹ் சொன்ன தீர்வு திட்டம், அரசாங்கம் சொல்கின்ற தீர்வு திட்டம் அல்ல, ஐக்கிய நாடுகள் சபை சொல்கின்ற தீர்வு திட்டம் அல்ல, வறுமை ஒழிப்புக்காக பொருளாதார வல்லுநர்கள் சொன்ன தீர்வு திட்டம் அல்ல, அல்லாஹ் சொன்ன தீர்வு திட்டம் இந்த ஜகாத். எனவே இந்த நோன்பு என்பது சதக்காவினுடைய மாதம் என்பதற்கு அப்பால் ஜகாத்தையும் ஒரு வருட கணிப்பீட்டின்படி செய்வதற்கு இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். முடியுமான வரைக்கும் ஜகாத்தை சரியாக கொடுப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்துக்கு கீழே கூட்டு ஜகாத் நிதியம் இருக்கிறது. அதற்கூடாக பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் முடியுமான வரைக்கும் அதனால் செய்ய முடியும். ஒரு நிறுவனமயப்பட்டு ஜகாத்தை கொடுப்பது பல பிரச்சனைகளை இல்லாமலாக்கும். கூடிய சீக்கிரத்திலே வறுமையை ஒழிப்பதற்கு அது தீர்வாக அமையும். அதற்கு மேலதிகமான நீங்களும் தனிப்பட்ட ரீதியில் ஜகாத்தினுடைய தொகைகளை கொடுக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சதகாவினுடைய மாதத்திலே ஜகாத்தையும் நாங்கள் கொடுப்பதனூடாக, இஃப்தார்களை ஏழை எளியவர்களுக்கு செய்வதனூடாக, எங்களுடைய ஃபித்ராக்களை சரியாக நிறைவேற்றுவதனூடாக வறுமை ஒழிப்புக்கு எங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை செய்ய நாம் எல்லோரும் முன்வர வேண்டும். செல்வந்தர்களுக்குத்தான் ஜகாத்
எல்லோருக்கும் சதக்கா இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே முடியுமான வரைக்கும் இந்த சகாத் சதக்கா வேலை திட்டத்தினூடாக இந்த சமூகத்தின் வறுமையை ஒழிப்பதற்கு இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையிலே ரய்யான் என்ற சுவனவாயிலினூடாக நோன்பாளிகளாக நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம். வெளியில நிற்கக்கூடியார்கள் மேலே போங்க, தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வெயிலில் நிற்காம மேலே போங்க, பாய்கள் விரிக்கப்பட்டு